ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் ஜனா சதீஷ் இனியன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து திண்டுக்கலுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள தான் விசிட் பண்ண போகிறோம். மீதியே ஜெர்னி சொல்லுவாங்க. ட்ரெண்டிங்காக இருக்காங்க. ட்ரெண்டிங்கான ஒரு கப்புள்ஸை தான் நம்ம வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறோம். ஏன்னா ஒரு திண்டுக்கலுக்கு போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம்னா புதுக்கோட்டையிலேருந்து இப்போ தான் போகிறோம் புதுக்கோட்டைக்கு போயிட்டு அங்கே திண்டுக்கல் பஸ் ஏறி போய் பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாமே வரும். அவங்க யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நான் கடைசியில் காமிக்கிறேன் அவங்க யார் என்ன அப்படிங்கிறத. அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம்? திண்டுக்கலுக்கு. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பஸ் ஏறிட்டோம். தாடி கம்பம் அந்த ஊர் பேர், அதுக்கான பஸ் ஏறி இருக்கோம். பார்க்கலாம். அரசு மருத்துவமனை திண்டுக்கல். பெரிய ஜிஹெச்சா இருக்குப்பா. இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ் திண்டுக்கல். இப்போ வந்துட்டு ஆட்டோ ஏறி இருக்கோம். என்ன ஊர்? மரவப்பட்டியா? மரவப்பட்டி. அந்த ஊருக்கு வந்து மதியம் மட்டும்தான் ஒரே ஒரு பஸ் வருமா. அதுக்கப்புறம் ஆட்டோவில் தான் போகணும் போல இருக்கு. நான் வந்து ஆட்டோ ஏற்றிட்டோம். கிடையாது. மாமா சொல்லு தம்பி. இங்க வரு. பூ எங்க? பூ கொடுத்துட்டியா? பூ வச்சுக்கோங்க சிஸ்டர். பேட்டை தேடு. பேட் எங்க? நான் ஃபாலோ கொடுத்தேன். இன்ஸ்டாகிராம்ல எல்லா வீடியோவுமே பார்த்தேன். இவங்க வீடியோ பார்த்தேன். அப்புறம் அந்த பாண்டிச்சேரியம் லைக்கும் எதுவுமே காமிக்கலையா? ஒரு 6 வீடியோ மட்டும் அன்னைக்கு பார்த்தேன். பார்த்த அன்னைக்கே நான் லைக் போட்டு இத்தனை பேர் கூட வீடியோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரெகுலராக வீடியோ பண்ணுறாங்க. ஏன் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அப்படி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. நான் அதான் சொல்றேன், நீங்க ஒர்க்கு முடிச்சு சாப்பாடு இருக்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மீனா சிஸ்டரும் அண்ணாவும். என்ன சாப்பாடு? கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு சாப்பாடு எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. சாம்பார் சாதம், வத்தல், அப்பளம் தான். அப்பளம் செஞ்சு வச்சிருக்காங்க. சாப்பிட்றோம் நாங்களும். ஃபேன் காத்து கேட்டுச்சுன்னா நீங்க சாப்பிட்டு சாப்பாடு வச்சிருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டரோட வீட்டுக்கு வந்துட்டோம். ராபர்ட் மீனா சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டோம். அது மட்டும் இல்லை, வர வழியில் பார்த்தீங்கன்னா இது வில்லேஜ் தானே, ஸோ அதனால் எந்த கடைங்களுமே இல்லை. காலையிலேருந்து சாப்பிடாம தான் வந்து பஸ் ஏறி வந்திருக்கோமே. காலை சாப்பாடும் கிடையாது. மதியம் இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் நாங்கள் சாப்பிடாமலே வந்துட்டோம். ஆனால் சிஸ்டர் வந்து எங்களுக்காக வந்து சமைச்செல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சமைச்சிருந்தாங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். சாம்பார் சாதம் தான் சமைச்சு கொடுத்தாங்க.
இனிமேல் வந்து இங்கே தான் இருப்போம், இந்த ஒன் டே இங்கே தான் இருப்போம். தொடர்ந்து வந்து எங்களோட வீடியோஸ் வரும். சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது. இவங்களும் ஒரு யூடியூபர் தான். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, ராபர்ட் மீனா சேனல் பார்த்துட்டு இருந்தீங்க, பார்த்துட்டு இருக்க வியூஸ் வந்து சிஸ்டர் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, ரெகுலராகவே வீடியோ போட்டுட்ருக்காங்க. நம்மளை மாதிரி தான் இவங்களுமே. நம்ம வீடியோலாம் எப்படி இருக்கா அதே மாதிரி தான் இவங்களோட வீடியோவுமே இருக்குது. அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே இவங்களுக்கும் போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா பண்ணுறாங்க, இனிமேல் கண்டென்ட் வீடியோலாம் யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்ஸ்டாகிராம்லையுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன சிஸ்டர்? நான் ஜனா சதீஷ், அதே தான் நம்ம யூடியூபோட ஐடி தான், அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியிலுமே வச்சிருக்கோம். ஜனா சதீஷ் யூடியூப் சேனல் பேருமே, இன்ஸ்டாகிராம் சேனல் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஜனா சதீஷ் தான், யூடியூப் ஐடியுமே ஜனா சதீஷ் தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களோட ரெகுலர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். அப்புறம் இன்னுமே வந்து vlog எல்லாமே எடுக்க தான் போகிறோம், இங்கே தான் இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் எடுப்போம். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் வரும். எல்லாத்துக்குமே எங்களுக்கு தயவு செய்து சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து எனக்காக அங்கேருந்து வந்திருக்காங்க. எனக்கு நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸா காலையில் கால் பண்ணுறாங்க, 6:30க்கெலாம் கால் பண்ணுறாங்க. சிஸ்டர் நான் பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு நான் அதுக்கப்புறம் அவங்க வரேன்னு சொன்னதுக்கப்புறம் 6:00க்கெலாம் கால் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னா 12 o'clock ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. அது ரொம்ப சுற்றி வந்திருக்காங்க போல, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவங்க சொல்கிறத பார்த்து. பேக்ரவுண்டை பார்த்தாவே தெரியும் நம்ம வந்து ரொம்ப வில்லேஜ் தான். தாடிக்கும்லேருந்து இறங்கி இங்கிட்டு ஒரு 2-2.5 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அதுவுமே சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஹோட்டல் கூட இல்லை சிஸ்டர்ன்னு சொன்னாங்க. அதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் பசியோடு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் சாப்பாடு செஞ்சேன். ரொம்பலாம் இவங்க அளவுக்குலாம் நான் செய்ய மாட்டேங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து போட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டாங்க. அண்ணா சொன்னாங்க உண்மையிலே நல்லா செஞ்சிருக்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. அதனால நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஹோட்டல் எங்கேயுமே இல்லை. சரி வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுமான்னு கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு முதல்ல சாப்பாடை போடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். இன்னும் எங்கேயுமே போகலை, அப்படியே ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கோம். ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. எனக்குமே அண்ணா வந்து நான் என்ன நினச்சேன்னா சிஸ்டர் தான் நல்லா பேசுவாங்க, அண்ணா ஒரு அளவுக்கு தான் பேசுவாங்க. ஏன்னா ராபர்ட் மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான். ராபர்ட் கொஞ்சம் நேரம் ஆகும் பேசுறதுக்கு, அப்படிதான் நினைச்சேன் நான். ஆனால் வந்தோடனே அண்ணா என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. 2 பேர்த்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் திருச்சி வந்தா அக்கா வீட்டுக்கு நான் வந்து போவேன். வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ரெகுலராக வீடியோ போடுறாங்கங்க. 2000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்காங்க, ஆனால் ரெகுலராக வீடியோ போடுறாங்க. நான் சுத்தம் என்னால் முடியும். நான் எத்தனையோ நாள் கேப் விட்டு போட்டிருக்கேன். ஆனால் இவங்களுக்குலாம் நல்ல டேலண்ட் இருக்குது. கண்டென்ட் வீடியோலாம் நிறைய யோசிக்கிறாங்க. எனக்குலாம் ஒன்றும் இல்லை.